ஒரு மேல்நிலை குடிநீர் தொட்டியில தண்ணி திறக்கக்கூடிய வால்வு ஒரு கம்ப்ளைண்ட்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இதுல இப்ப இருக்கக்கூடிய வால்வு பாத்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை வால்வுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை எடுத்துட்டு அதுல சுலிஸ் வால்வுன்னு சொல்லக்கூடிய இந்த வால்வு போட போறோம். பட்டர்ஃப்ளை வால்வு எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வால்வு மேல இருக்க வால்வை ஓப்பன் பண்ண உள்ள இருக்க சட்டர்ன்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி ஓப்பன் ஆகும்னா டோர் மாதிரி ஓப்பன் ஆகுங்க. இதே சுலிஸ் வால்வுல பாத்தீங்கன்னா ஒரு சட்டர் மாதிரி கீழ இருந்து மேல வந்து ஓப்பன் ஆகும். எப்படி வால்வா இருந்தாலும் கொஞ்ச நாள்ல வந்து தேஞ்சிருங்க. அந்த வால்வு தேஞ்சிருச்சு அப்படின்னா அது வழியா தண்ணி லீக் ஆகி வெளியே போயிட்டே தான் இருக்கும். ஃபுல்லா கவர் ஆகாது. இதுல இருக்க பட்டர்ஃப்ளை வால்வு வந்து கம்ப்ளைண்ட் ஆயிட்டதுனால இப்போ அதை மாத்துறோம். அந்த பெண்டு வால்வு எல்லாத்தையும் கழட்டி வெளியே வச்சாச்சு. அதுல இருக்கக்கூடிய கேஸ் கட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. முந்தியெல்லாம் கேஸ் கட்டு பாத்தீங்கன்னா மொத்தமா பெரிய ரப்பர் வாங்கி சுத்தியில வச்சு அடிச்சு ரெடி பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்தந்த சைஸுக்கே கேஸ் கட்டு தனித்தனியா வந்துருது. ஆனா அதுல ஹோல்ஸ் மட்டும் இருக்காதுங்க. ஏன்னா ஒரு கம்பெனியோட வால்வும் ஒரு மாதிரி ஹோல்ஸ் கூட குறைய இருக்கும். அது எத்தனை போல்ட் நட்டு வருதுன்றதை பொறுத்து இருக்கு. அதனால ஓட்டை வந்து நம்மளே போட்டுக்கிறது தான். அண்ணன் வந்து போல்ட்டை வச்சு அந்தந்த இடத்துல அடிச்சு தேவையான இடத்துல ஓட்டை போட்டுக்கிடுவாங்க. எப்படியோ அது வேலை பார்க்குற ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா பள்ளமாயிருச்சு. எல்லாம் தோண்டி தான் வேலை பார்த்துக்கு இருக்கோம். வால்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா மண்ணு கீழே தான் இருக்கும். எல்லா ஏரியாவும் மொத்தமாக தண்ணி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லும் தண்ணி நிற்கிது. எல்லா தண்ணியும் வெளியேற்றிட்டு அதுக்கப்புறம் அதை மாட்டிடலாம்.